إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தினுடைய 133வது வசனத்தில் வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னah அல்லாஹு ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். உங்களுடைய இரட்சகனுடைய மன்னிப்பின் பக்கமும் சுவர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து முன்னேறுங்கள். அந்த சுவர்க்கத்தினுடைய விசாலம் வானங்கள் பூமி அளவுக்கு பிரம்மாண்டமானது. அந்த சுவர்க்கம் முத்தகீன்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது. உஇத்தத் லில் முத்தகீன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அன்புக்குரியவர்களே, நம்முடைய எல்லா காரியங்களும் இறையச்சத்தின் அடிப்படையில் அமைகின்ற போது தான் கண்டிப்பாக அந்த ஸ்வர்க்கம் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நானும் நீங்களும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக முத்தகீன்களாக ஆக வேண்டும். அதுக்காக நாம் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய நேரங்களை நாம் செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா சூரா அல் முனாஃபிகூன் 11வது வசனத்தில் சொல்லி காட்டுறான், லா யுஅഖிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதனுடைய நேரம் வந்துவிட்டால் பிந்தாது, உரிய நேரத்தில் அவர் மரணத்தை ஆகுவார் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். மரணத்தை மறுத்த யாருமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது. எந்த மதத்தில் இருந்தாலும் அல்லது இறை நம்பிக்கையை நிவர்த்தி செய்து அதை களைந்து விட்டு இருக்கக்கூடிய ஒரு நாஸ்திகராக இருந்தாலும் மரணத்தை யாரும் மறக்க முடியாது. ஆனால் இந்த மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை உண்டு. நிச்சயமாக அந்த வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற ஈமான் நம்மிடத்திலே எல்லோரிடத்திலையுமே உண்டு. நாம் ஈமான் கொள்ளக்கூடிய விஷயங்கள் 6. அல்லாஹ்வை கொண்டு, மலக்குமார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, ரசூல்மார்களை கொண்டு, மறுமை நாளை கொண்டு, விதியை கொண்டு. இந்த 6 விஷயங்களில் எதை விட்டாலும் நாம் நிச்சயமாக மூமினாக முடியாது. மறுமை நாளை நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம், மலக்குமார்களை ஈமான் கொண்டிருக்கின்றோம், சொர்க்கம் நரகத்தை நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம். அந்த மறுமையிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையை நாம் வீண் விளையாட்டாக கழித்து விடாமல் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். எந்த ஒரு பொருளை நாம் வாங்குவதாக இருந்தாலும் அதிலே உன்னதமானது, உயர்தரமானது, தரம் உயர்ந்தது தேடி பிடித்து வாங்க தெரிகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்றக்கூடிய இந்த கொள்கை, நம்முடைய மார்க்க சடங்கு சம்பிரதாயங்கள் இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்ததுதானா? இதை பின்பற்றினால் நமக்கு வெற்றி கிடைக்குமா என்பதை ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம்தான் ஈமான். ஈமான் மட்டும் இல்லை என்றால் இந்த உலகத்திலே எவ்வளோ பெரிய செல்வம் இருந்தாலும் நாம் துர்பாக்கியசாலியாகத்தான் இருக்க முடியும். சூரத்துல் மாயிதா 36வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இன்னல்லதீன கஃபரூ லவ் அன்ன லஹும் மா ஃபில் அர்லி ஜமீஅ வ மிஸ்லஹு மஅஹு லியஃப்ததூ பிஹி மின் அஸாபி யௌமில் கியாமா. இறைவனை நிராகரித்தவர்களுக்கு அந்த ஒட்டுமொத்த உலகமும் இருந்து அதுபோல இன்னொன்றும் இருந்து அத்தனையும் அல்லாஹ்விடம் கொடுத்து மறுமையின் தண்டனையிலிருந்து தப்பிக்க பேரம் பேசினாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. இது சூரத்துல் மாயிதாவினுடைய 36வது வசனம். ஒட்டுமொத்த உலகமே 2 மடங்கு இருந்தால் கூட மறுமையில் தப்பிக்க முடியாது என்றால் இந்த உலகத்தை விட பொறுமதியான நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஈமான் மறுமையிலே நமக்கு ஈடற்றம் பெற்று தருகிறது என்றால் அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த ஈமான். இந்த ஈமானுக்காக நம்முடைய மூதாதையர்கள் சஹாபாக்கள் எதையும் இழக்க தயாரானார்கள். ஆனால் எதற்காக வேண்டியும் ஈமானை இழக்கவில்லை. உயிரே போகக்கூடிய தருணத்தில் கூட இந்த ஈமானை விட்டு கொடுக்கவில்லை. எனவே இந்த உலக இன்பங்கள், இந்த உலகத்து ஆசைகள், இந்த உலகத்தில் உள்ள பொருளாதாரங்கள் நம்முடைய ஈமானுக்கு இடைஞ்சலாக, நம்முடைய ஈமானுடைய வாழ்க்கைக்கு தடையாக இருக்குமாக இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிட்டு நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போக நாம் தயாராக வேண்டும். நமக்கு இதை கைவிட்டால் நமக்கு வருமானம் இல்லை, இதை விட்டால் நமக்கு தொழில் இல்லை, இதை செய்யவில்லை என்றால் நமக்கு சோறு இல்லை என்ற ஒரு எண்ணம் வருகிறது என்றால் முழுமையாக ஈமான் கொள்ளவில்லை என்ற அர்த்தம். ஏனென்றால் சூரத்துல் ஹூத் 6வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான்,
வமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பை நாம் எடுத்துட்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறோம். ஆக நம்முடைய ரிசுக்கை அல்லாஹ் பொறுப்பெடுத்து விட்டான் என்றால் நாம் அல்லாஹ்வுக்காக இதையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும். அதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு மூமினுக்கு அது சிரமமான ஒரு விடயம் அல்ல. நாளை என்ன நடக்கும், நாளை மறுநாள் என்ன நடக்கும் என்பதை நாம் அங்கலாய்த்து அழுது புலம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லாஹ்வுடைய எழுத்து தான் நடக்கும் என்கிற கல்லாக்கதரை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். சூரத்துல் மாயிதா 22வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்லி வலா ஃபீ அன்ஃபுஸிக்கும், இந்த உலகத்திலும் உங்களிலும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் இல்லா ஃபீ கிதாபி மின் கப்லி அன் நப்ரஹா, உங்களை படைப்பதற்கு முன்னாலே நாம் எழுதிவிட்டோம் என்று சொல்கிறார். சூரத்தில் நாம் 59வது வசனத்தில் வமா தஸ்குத்து மின் வரக்கத்தின் இல்லா யஅலமுஹா, ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாஹ்வுடைய அறிவில் இல்லாமல் கீழே விழாதுங்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் பின்பற்றுவதற்கு எதுக்கு நமக்கு எந்த ஒரு விஷயமும் நமக்கு தடையாக இருக்க முடியாது. ஈமான் ஒன்றே உன்னதமானது. ஈமான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதே சூரத்துல் மாயிதா 3வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, இன்றோடு இந்த மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரோடு நம்முடைய மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டதை சொல்லி வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருளையும் நான் உங்களுக்கு பூர்த்தியாக்கி விட்டேன் என்கிறான். அல்லாஹ்வுடைய அருள்களில் இந்த ஈமான் என்பது மிகப்பெரிய ஒரு அருளாக இருக்கிறது. அந்த அருள் பூர்த்தியாக்கப்பட்டிருக்கிறது. பூர்த்தியான அந்த அருளை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள். வமா ஆதாக்கும் ஒரு ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, அல்லாஹ்வுடைய தூதர் எதனை கொண்டு வந்தாரோ அதை எடுத்து நடங்கள், எதனை விட்டும் உங்களை தடுத்தாரோ அதை விட்டு நின்று விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சூரா அல் ஹஷ்ர் 7வது வசனம் சொல்லி காட்டுறோம். அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் எடுத்து நடங்கள் அப்படிங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல்கள் தான் நம்முடைய மார்க்கம். அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை நாம் ஒரு கணம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் கலிமா சொல்லி இருக்கிறோம் இல்லையா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாவை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று நான் சாட்சி கொள்கின்றேன் என்றுதான் இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். நாம் இந்த மார்க்கத்துக்குள்ளே நுழைவதற்கு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து ஒரு சத்திய பிரமாணம் கொடுத்த அந்த உன்னதமான அந்த வார்த்தையை நாம் கலிமா தய்யிபா என்று சொல்கிறோம். அந்த கலிமாவிலே 2 விஷயம் அடங்கி இருக்கிறோம். ஒன்று, வணக்கம் முழுக்க அல்லாஹ்வுக்குரியது, அல்லாவை தவிர வேறு வணக்கத்துக்குரிய நாயன் இல்லை என்பது ஒன்று. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி தான் அல்லாஹ்வுடைய ஒரு தூதராக இருக்கிறார், அவர் காட்டி தந்தது தான் வழி, அவரைத்தான் நாம் பின்பற்றுவோம் என்ற ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறோம். அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும். அந்த வணக்கம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலாக அமைய வேண்டும். நான் என் பாட்டுக்கு, நீங்கள் உங்கள் பாட்டுக்கும், நம்முடைய அறிவுக்கும் சிந்தனைக்கும் படுவதெல்லாம் மார்க்கமாக ஆக்கிவிட முடியாது என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்ததுதான் மார்க்கம். நம்முடைய சிந்தனைக்கு சரியாக படுவதெல்லாம் மார்க்கம் அல்ல. உது செய்து தொழ வேண்டும் என்பதை சொல்லி பெருமைப்படுகிறோம், கையெல்லாம் கழுவுகிறோம், சுத்தப்படுத்துகிறோம் என்று. ஆனால் தண்ணி இல்லாட்டி மண்ணில் தட்டி புழுதிய முகத்தில் பூச சொல்லுது. இது அறிவுக்கு படலை என்று தூக்கி போட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், குர்ஆன் சொல்லுது கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். அப்போ அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்துக்குள்ளே நம்முடைய சிந்தனையை, நம்முடைய எண்ணங்களை திணிக்கக்கூடாது. எனக்கு இது படுது, நான் இப்படி செய்கிறேன் என்றது இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாரா, செய்தாரா, அதான் அல்லாஹ் தஆலாவே சொல்லிட்டான். அல்லாஹ்வுடைய தூதரில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறார். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறதுங்கிறான். அல்லாஹ்வையே நீங்கள் பின்பற்றுங்கள் என்கிறான். நபி அவுலா பில் மோமினீன மின் அன்ஃபுஸிஹிம் என்கிறான் சூரத்துல் அஹ்ஸாப். இந்த நபி தான் மோமின்களுக்கு உயிரை விட மேலானவர் என்கிறான். அல்லாஹ்வுடைய தூதத்தை கொண்டு வந்ததை எடுங்க, அவர் விட்டதை விடுங்க என்கிறான். அவர் கொண்டு வந்ததை எடுக்கணும் என்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் தான் நமக்கு வழிகாட்டி, அவரைத்தான் நாம் பின்பற்றணும். இதே சூரத்துல் மாயிதாவின் 51வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தபிஉல் யஹூத வன் நஸாரா அவுலியா, ஈமான் கொண்டவர்களே, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுடைய பொறுப்புதாரிகளாக நீங்கள் ஒருபோதும் எடுத்து விட வேண்டாம். யூத கிறிஸ்தவர்களை உங்களுடைய வழிகாட்டிகளாக உங்களோட முடனாக நீங்கள் ஒரு நாளும் எடுத்து விட வேண்டாம். பாபு மௌலியாவு பாபு, அவர்களுக்குள் முரண்பாடு இருந்தாலும் உங்களை எதிர்ப்பதில் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். அவர்களுக்குள் முரண்பாடு இருந்தாலும் உங்களை எதிர்ப்பதில் அவர்கள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். யார் அவர்களை பின்பற்றுகின்றார்களோ அவர்களை சார்ந்தவர்கள் தான் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயத்தினுடைய 51வது வசனத்தில் யூத கிறிஸ்தவர்களை பின்பற்ற வேண்டாம். இப்போ உங்களுக்குண்டு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, அதை நீங்கள் பின்பற்றுங்கள். உங்களுக்கு தேவையில்லை வேறு ஒரு கலாச்சாரம். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எல்லா வகையான வாழ்க்கையின் வழிகாட்டுதல்களையும் தந்திருக்கிறார்கள். நம்முடைய சடங்குகள், சம்பிரதாயங்கள், ஒவ்வொரு நடவடிக்கைகள், வியாபாரங்கள், கொடுக்கல் வாங்கல், திருமணம், குழந்தை வளர்ப்பு, கணவன் மனைவி தொடர்புகள், உறவுகள், உலகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். காலத்தின் வளர்ச்சி, விஞ்ஞான
வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி எவ்வளவு உச்சத்தை தொட்டாலும் அந்த இடத்திலெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் இருந்து கொண்டு தான் இருக்கிறோம். இதுதான் இன்றைக்கு உலகத்திலே ஆச்சரியமான ஒரு விடயமாக இருக்கிறார். கடந்த காலங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உள்ள காலகட்டங்களிலே மனிதனுடைய நடவடிக்கைகளும் நடைமுறைகளும் அவனுடைய சூழலும் கலாச்சாரமும் வேறுபடுகின்ற போது அந்த வேறுபட்ட கலாச்சாரத்துக்கு தேவையான மார்க்க மாற்றங்கள் ஏற்படும் போது தான் புதிய சுஹுஃப்களும் புதிய மார்க்கமும் நபிமார்களும் தூதர்மார்களும் அனுப்பப்பட்டு கொண்டிருந்தார்கள். இப்போது இது சட்டம், இப்போது இது சட்டம் என்று. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஒரு நபி கிடையாது. அவர்தான் அகிலத்துக்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள், ல நபிய பஅதி, எனக்கு பின்னால் ஒரு நபி இனிமேல் வரமாட்டார் என்று சொன்னார்கள். என்றால் அல்லாஹ் தீர்க்க தரிசனமாக சொல்லிவிட்டான், இனி உலகத்தின் வளர்ச்சி எவ்வளவு உச்சத்தை தொட்டாலும் அதற்கெல்லாம் வழிகாட்டி இந்த தூதரில் இருக்கிறது, வேறு ஒரு நபி தேவையில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களும் கலாச்சாரங்களும் இன்றைக்குள்ள எல்லா தேசத்து மக்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக அமைந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நாமெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்க நமக்கு இன்னொரு கலாச்சாரம் தேவையில்லை. இருப்பது கொஞ்ச காலம். யாராருக்கு எவ்வளவு நேரத்தில் வாழ்க்கை முடியப் போகிறது என்பது படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும், நமக்கெல்லாம் தெரியாது. மரணத்துக்கு நோய், வயது எதுவுமே கிடையாது. நேரம் வந்தால் நாம் மரணித்துக்கொண்டே இருப்போம். அதை யாராலும் காப்பாற்றவும் முடியாது, யாராலும் இந்த உயிர் போவதை நிறுத்தி வைக்கவும் முடியாது. ஆனால் வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமுன், நீங்கள் முஸ்லீம் இல்லாமல் மரணித்து விட வேண்டாம் என்ற அந்த கட்டளை என்னவென்றால் எப்போது நாம் முஸ்லீமாகவே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்போது வேண்டுமென்றாலும் மரணம் பெறலாம், அப்போது நாம் முஸ்லீமாக இருக்க வேண்டும். தொழுகையை நாம் பேணுதலாக தொழ வேண்டும். அல்லாஹ்வுக்கு நாம் இணை வைக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாம் இணை வைத்தால் அது பிதஅத். அல்லாஹ்வுடைய தூதரை நாம் எல்லா நேரங்களிலும் பின்பற்ற வேண்டும். வேறு ஒரு கலாச்சாரம் தேவையில்லை, வேறு ஒரு மார்க்கம் தேவையில்லை. நாம் எந்த நேரத்திலும் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாகவே இருக்க வேண்டும். தொழுகையை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. சூரத்து நிசா 103வது வசனத்தில் சொல்லி காட்டுறான், இன்ன ஸலாத்தகான தலல் மூமினீன கிதாப மௌகூதா, நிச்சயமாக இந்த தொழுகை மூமின்களுக்கு ஒரு நேரம் குறித்த ஒரு கடமையாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ ஒரு மூமினாகவே நாம் இருப்போம் என்றால் எந்த ஒரு தொழுகையிலும் நாம் பொடுபோக்குள்ளவர்களாக இருக்க மாட்டோம். எந்த ஒரு வக்தை நாம் தள்ளி போட மாட்டோம். அடுத்த நிமிடம் மரணம் வந்தால் நான் இந்த வக்தை தொழுதவனாக மரணிக்க வேண்டும், அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை கடைபிடித்து தொழுங்கள், அல் ஃபர்க் பைனல் அப்தி வல் குஃப்ரி தர்கு ஸலா, ஈமானுக்கும் நிராகரிப்புக்கும் வித்தியாசமே தொழுகையை விடுவது தான், தொழுகையை விட வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது நம்முடைய காதுகளில் எப்போதும் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு தொழுகையை விடும்போது மனசு பயப்பட வேண்டும், ஒரு தொழுகை விடும்போது உள்ளம் நடுங்க வேண்டும். அதைத்தான் புகாரி கிரந்தத்திலே பதிவாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது, ஸலாஸுன் மன் குன்ன யஜிது ஹலாவத்துல் ஈமான், 3 விஷயம் யாரில் இருக்கிறதோ அவர் ஈமானின் சுவையை அவர்தான் நுகர்வார். ஈமான் இருக்கிறதுக்கு அடையாளமே 3 காரணம். ஒன்று, அல்லாஹ் ரசூலை எல்லாத்தையும் விட நேசிக்க வேண்டும். இரண்டாவது, எதை நேசிப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும். மூன்றாவது, குஃப்ர் மீண்டும் வருவது, நெருப்பில் போடுவதை விட வெறுப்பாக இருக்க வேண்டும் என்றார். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் எல்லாத்தையும் விட நேசிக்க வேண்டும். வேறு ஒன்றை நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும். நம்முடைய குழந்தை, நம்முடைய மனைவி, நம்முடைய தாய் தகப்பன் உறவு எதையாக இருந்தாலும், நம்ம ஓடக்கூடிய வாகனமாக இருந்தாலும், பாவிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக நேசிப்பது, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியதாக இருந்தால் அதை நாம் தூக்கி எறிவது தான் அந்த முடிச்சு என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனைவி தொழுகையாளி இல்லை என்றால் அந்த நேசம் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. மனைவியை தலாக் சொல்லக்கூடிய ஒரு கணவனாக, ஒரு கணவன் தொழுகையாளி இல்லை என்றால் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறோம், தொழுகை இல்லை, எனவே அவனை தூக்கி எறிய ஒரு பெண்ணு தயாராக வேண்டும். குழந்தைகளும் அப்படித்தான். அல்லாஹ்வுக்காக நாம் நேசிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியது நமக்கு எப்போது நேசத்துக்குரியதாக இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு முஸ்லீம் அல்லாதவர்களை உயிரை விட நேசிக்கக்கூடிய நம்முடைய முஸ்லீம்களை பார்க்கிறோம். முஸ்லீம் அல்லாதவர், அல்லாஹ்வையே நிராகரிக்கக்கூடியவர், அல்லாஹ் ரசூலுக்கு எதிரானவர். அல்லாஹ் ரசூலுக்கு எதிரானவர்களை எப்படி நேசிக்க முடியும்? இன்றைக்கு அல்லாஹ் ரசூலை நேசிக்காத இணை வைக்கக்கூடியவர்களை திருமணம் முடிக்கக்கூடிய முஸ்லீம்களும் இருக்கிறார். 2வது அத்தியாயத்தின் 221வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா இணை வைக்கக்கூடியவர்களை நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டாம், அவர்கள் உங்களை ஆச்சரியப்படுத்தும் அழகிகளாக இருந்தாலும் சரி, அவர்களை விட ஒரு மூமினான அடிமை உங்களுக்கு சிறந்தது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரா அல் முஜாதலா 22வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையாக அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்காதவர்களை விரும்பக்கூடியவர்களாக, மனதில் இடம் கொடுக்கக்கூடியவர்களாக நபியே நீ காண மாட்டீர். அவர்கள் வலவ் கானு ஆபாஅஹும் வ அப்னாஅஹும், அவர்கள் பெற்றோர்களாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும், அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள் பெற்றோர்களாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் உறவுக்காரர்களாக இருந்தாலும் நேசம் அங்கே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ்வையும் வெறுக்கக்கூடியவர்கள் நமக்கு நேசத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் தான்.
உங்களுக்கு தெரியும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்திலே முதலாக இணைந்து கொண்டவர்களில் அவர் ஒருவர். முதலாவது யுத்தம் நடக்கிறது, அந்த பத்ரு போர்க்களம். அந்த பத்ரு போர்க்களம் நடக்கின்ற போது அவருடைய மகன் இஸ்லாத்திலே இல்லை. மீண்டும் அவர் இஸ்லாத்துக்கு வந்து கொண்டார். தகப்பனும் மகனும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். தந்தையே, நான் வெட்டிக்கொண்டே வந்தேன், என் வாளெட்டும் தூரத்தில் உங்கள் தலை தெரிந்தது, தகப்பனாச்சே என்று விட்டுவிட்டேன் என்று மகன் சொன்னபோது தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அன்றைய நாள் யுத்தம் முழுக்க நான் உன்னை தேடினேன், என் கண்ணில் நீ படவில்லை. உனக்கு கிடைத்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தால் உன் தலை உருண்டிருக்கும். ஏனென்றால் அப்போது நீ அல்லாஹ்வின் விரோதி, அல்லாஹ்வுடைய தூதரின் எதிரி, எனக்கு மகன் அல்ல என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். பெத்த மகனாக இருந்தாலும் ஈமான் கொள்ளவில்லை என்றால் வெட்டி விடுவேன் என்று சொன்ன அந்த ஈமான்தாரிகள் சஹாபாக்கள் எங்கே? இன்னைக்கு இறைவனை நிராகரித்த காவிர்களை காதலித்து அவர்களோடு ஓடக்கூடிய நம்முடைய மக்கள் எங்கே? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்து அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி இந்த மார்க்கத்திலே இறுதி வரை உறுதியாக இருந்தால்தான் அந்த சுவர்க்கத்தின் வாடையை கூட நாம் சுவாசிக்க முடியும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் அராஃப் 3வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்ற போது, இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்களுடைய இரட்சகனிடமிருந்து உங்களுக்கு இறக்கப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள். வல தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா கலீலம் மா ததக்கரூன், அந்த குர்ஆன் அல்லாத, அல்லாஹ்வுடைய வஹி அல்லாத வேறு எதையும் நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்றாலும் கொஞ்சம் பேர் தான் இதை சிந்தனையில் எடுத்துக்கொள்கின்றார்கள், சிந்தித்து படிப்பினை பெறுகிறார்கள் என்ற ஒரு விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அராஃபினுடைய 3வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் அன்ஆம் 155வது வசனத்திலே சொல்றான், வஹாதா கிதாபுன் அன்ஸல்நாஹு முபாரக்கும், இதோ இது அல்லாஹ் சொல்லுகிறான், நாம் அருளின வேதம் இது பரக்கத் நிறைந்தது, ஃபத்தபிஊஹு, இதனையே நீங்கள் பின்பற்றுங்கள், ஒத்தகு லஅல்லக்கும் துர்ஹமூன், அல்லாஹ்வே நீங்கள் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் அருள் செய்யப்படலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இப்போ இந்த குர்ஆனை நாம் பின்பற்ற வேண்டும், அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை நாம் பின்பற்ற வேண்டும். இதுதான் நம்முடைய இறுதி இலக்காகவும் இறுதி எல்லையாகவும் நமக்கு இருக்க வேண்டும். எப்போதும் அல்லாஹ்வுடைய தூதரை நாம் பின்பற்ற வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் பின்பற்ற வேண்டும். எப்படி போனாலும் இந்த உலகத்தில் நமக்கு எழுதப்பட்ட ரிஸ்கோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறோம். நாம் எங்கேயுமே போய்விட முடியாது. அல்லாஹ்வுடைய எழுத்திலே இல்லாத எதையுமே நாம் அனுபவிக்கவும் முடியாது. அது மட்டும்தான் நமக்கு, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்படி இருக்க எதுக்கு நமக்கு தேவையில்லாத ஒரு ஆசையும் தேவையில்லாத ஒரு முயற்சியும்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றிவிட்டால் மறுமையிலே நாம் வெற்றி அடையப் போகிறோம். மறுமையிலே நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். கபூரிலே கேள்வி எனக்கு கேட்கப்படும் இல்லையா? என்ன கேட்கப்பட போகிறோம்? கபூருக்கே நாம் போகிறோம் இல்லையா? எது நம்மளோடு வரப்போகிறது? சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஜனாசாவை 3 துயரும் 2 திரும்பி விடும், 1 தான் கூட வரும். ஒரு ஜனாசாவை 3 துயர்ந்து வரும், 2 திரும்பி விடும், 1 தான் கூட வரும். அவருடைய உறவுக்காரர்கள் எல்லாம் அந்த ஜனாசாவோடு போவார்கள். அவருடைய சொத்தும் அந்த ஜனாசாவோடு போகும். அவர் வாங்கி வச்ச காரில் மகன் வந்துக்கிட்டு இருப்பான். அவரை சொத்தில் சம்பாதிச்ச ஒரு மோட்டார் பைக்கில் ஒரு பேரப்புள்ள ஓடிக்கிட்டு வர போகிறான். அவர் சொத்து அங்கே வரும், ஆனால் அதெல்லாம் திரும்பி போய்த்திரும். 3வது ஒன்று கூட வரும் பாருங்க, அவர் செஞ்ச நல்லமல். அந்த நல்லமல் மட்டும்தான் கபருக்குள்ளே வரும் அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இப்போ நாங்கள் எதை செய்கிறோம்? நம்முடைய கபருக்கு வருவதற்கு நாம் எதை சம்பாதித்திருக்கிறோம், நாம் என்ன நல்லமல் செய்திருக்கிறோம் என்பதை நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பகட்டுகளும் பேராசைகளும் வெளி அலங்காரங்களும் ஒருபோதும் நம்மளை காப்பாற்றாது என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஊரிலே எல்லோரும் செய்கிறார்கள் என்பதற்காக, மக்கள் இதை வளமையாக்கி கொண்டார்கள் என்பதற்காக, பிள்ளைகள் இதை ஆசைப்படுகிறது என்பதற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கம் தராத எந்த ஒரு விஷயத்தை நாம் செய்துவிடக்கூடாது. அது நமக்கு ஒரு நாளும் வெற்றி அளிக்காது. இதைத்தான் மனோ இச்சையை பின்பற்றுவது என்று சொல்வது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றும் போது இந்த உலகமே நம்மை எதிர்த்தாலும், இந்த ஊர் எதிர்த்தாலும், பெற்றவங்க மற்றவங்க எவங்க எதிர்த்தாலும் அவர்களிடம் இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இல்லாதது, இதன் போது நான் ஒரு நாளும் உடன்பட்டு வர மாட்டேன் என்று தூக்கி எறிந்துவிட்டு வெளிநடப்பு செய்ய நாம் தயாராக இருக்க வேண்டும். இன்றைக்கு நடக்கக்கூடிய கலாச்சாரங்களை சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவது ஒரு பக்கம், அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாதவரை பின்பற்றுவது இன்னொரு பக்கம். முஸ்லிம்கள் பேர்தாங்கிகளாக இருக்கிறார்கள். பேரளவுக்கு முஸ்லிம்கள், பேரளவுக்கு உம்ரா, பேரளவுக்கு தொழுகை, பெருநாள் தொழுகை, நோன்பு வருகிறது, பள்ளியெல்லாம் நிரம்பி வழிகிறது. ஆனால் செயற்பாடுகள் முழுக்க வேறு யாரையோ நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். முடிவெட்டுவதிலிருந்து செருப்பணிவது வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த யூத கிறிஸ்தவர்களையே பின்பற்றக்கூடியவர்களாக இன்றைக்கு நம்முடைய இளசுகளும்
நம்முடைய பெருசுகளும் இருப்பதை நாங்கள் எல்லாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த முடிவெட்டும் போது ஏற்படுத்தக்கூடிய அந்த டிசைன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்ததைத்தான் இன்றைக்கு பெஷனாக்குறார்கள். நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கஸ்அ முறையில் முடிவெட்டுவதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் என்ற ஹதீஸை நாம் பார்க்கிறோம். கஸ்அ என்றால் என்ன? முடியின் ஒரு ஓரத்தை சிரைத்து மற்ற பகுதியை பெருசாக வைப்பது. இன்றைக்கு அதான் ஃபெஷனாக போகுது. அப்படியே வலிச்சு நோட்டில் போட்டு வளைச்சி வெட்டிக்கிட்டு முடிய வச்சுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தது தான் இன்றைக்கு ஃபெஷன் ஆகுது. அதான் அல்லாஹ்வுடைய தூதர் எதை தடுத்தாங்களோ அது அசிங்கமாக இருந்தாலும் அது அலங்காரமாக காட்டுறது தான் இன்றைக்கு ஷைத்தானுடைய வேலையாக இருக்கிறது. யார் செஞ்சாங்கன்னு தெரியல, ஆனால் அதுதான் இன்றைக்கு பிள்ளைகள் விரும்புது. அப்படி தான் எல்லோரும் முடிய வெட்டியிருக்கான். பெருசிலேருந்து சிறுசு வரைக்கும் அப்படி தான் முடிய வெட்டுறான். புருவத்தை வலிப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள். நம்ம எல்லாம் யோசிக்கிறோம், புருவத்தை வலிச்சா அசிங்கமாக்குமே. புருவத்தில் ஒரு துண்டு வலிக்கப்படுதா இல்லையா? புருவத்தில் ஒரு கோடு விழுது. எவனோ ஒருத்தன் நடிகன் போட்டானா, அதனால் ஒரு கோடு. தலையிலெல்லாம் கோடு போட்டுக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தது இன்றைக்கு பெஷன் ஆகுது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எதிரிகள் செய்வது இன்றைக்கு கலாச்சாரமாகுது. இந்த பேர்த்டே கொண்டாடுறது யாருடைய கலாச்சாரம்? நம்முடைய கலாச்சாரமா? இந்த பேர்த்டே கொண்டாடுவது நம்முடைய கலாச்சாரமா? இல்லை, அது கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம். அவங்க தான் பேர்த்டே கொண்டாடுவாங்க. அப்போ அவங்க தான் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், கிறிஸ்மஸ் என்கிறது என்ன, கிறிஸ்து பிறந்து என்ற ஒரு டேட்டை வச்சு அவர் பிறந்ததுக்கு ஈசா நபி பிறந்ததை அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்து. அப்போ இந்த பேர்த்டே கொண்டாடுறது கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம், அது அவங்க கலாச்சாரம். ஆனால் இன்னைக்கு நம்ம பிள்ளை பிறந்தோன்னே அந்த ஒரு முதல் பேர்த்டே பிறந்த நாள் கொண்டாடாட்டி அவங்களுக்கு சாப்பாடு இறங்க மாட்டேங்க. பிள்ளைகள் ஆசைப்படுது, அந்த கேக்கு வெட்டி தான் ஆகணும், அந்த மெழுகுவர்த்தி ஏற்றணும், அதை வெட்டி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள் கூட்டணும். யார் கலாச்சாரம்? வெக்கம் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு நமக்கும் அந்த சொர்க்கம் தேவை என்று ஆசைப்பட்டுட்டு அந்நியர் கலாச்சாரங்களை பின்பற்றுகிறோமே, இது தேவைதானே? எங்கிருந்து வந்துச்சு இந்த கலாச்சாரம்? யாரை பின்பற்றணும்? நம்ம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பயாவது பேர்த்டே கொண்டாடினாங்களா? சஹாபாக்கள் கொண்டாடினாங்களா? இமாம்கள் கொண்டாடினாங்களா? மார்க்கத்தில் இருக்கிறதா? சிந்திச்சு பாருங்க. பேர்த்டே கொண்டாடுறது எப்படி மார்க்கமாக இருக்க முடியும்? உங்களுக்கு தெரியும், லீக் வருடம், அதாவது பிப்ரவரி மாதம் இருக்குது இல்லையா, வரக்கூடிய மாதம் எப்போவுமே 28 தான் இருக்கும். 28ஓட முடிஞ்சு போகும். ஆனால் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை 29ஆம் தேதி வரும். 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பிப்ரவரி 29 ஆகும் என்ற சூரிய கணக்கின்படி ஒரு வருஷம் என்பது 365 கால் நாள். 4 வருஷத்தால் ஒரு நாள் கூடும். 365 நாள் இல்லை, சூரிய கணக்குப்படி 365 கால் நாள். 4 வருஷத்தால் அந்த 4 கால் சேர்ந்து ஒரு நாள் கூடிடும். அந்த ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பிப்ரவரி 29 ஆக்கிடுவான். அந்த பிப்ரவரி 29 ஒருத்தன் பிறந்தா பேர்த்டே கொண்டாட முடியுமா? அவனுக்கு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவன் பிறந்த நாள் கொண்டாடுறான். இது மார்க்கமாக இருக்க முடியுமா? சிந்திச்சு பாரு. பேர்த்டே கொண்டாடுறது மட்டும் மார்க்கமாக இருந்திருந்தால் வருஷம் இல்லையா கொண்டாடணும்? அப்போ பிப்ரவரி 29 பிறந்தவன் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாட வேண்டி வருது. எப்படி மார்க்கமாக இருக்க முடியும்? மார்க்கமே இல்லை, அது அந்நிய கலாச்சாரம். இன்றைக்கி அதை பின்பற்றிட்டு அங்கே பெருசுகளுக்கெல்லாம் பேர்த்டே கொண்டாடுறாங்க. அப்போ இந்த பேர்த்டே கொண்டாடி கேக்கு வெட்டி அதை செலிப்ரேட் பண்ணி அதை ஃபோட்டோ போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு ஒரு கலக்காட்டி அன்றைக்கி அவருக்கு தூக்கம் வருது. இதுக்கு விஷ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கிஃப்ட் கொண்டு கொடுக்குறது, கொஞ்சம் பேர் அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதும் பரிசுகள் கொடுக்குறதும். நம்ம முதல்ல என்ன மார்க்கத்தில் இருக்கிறோங்கிறதையாவது கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம எங்கே நிற்கிறோம், நம்ம என்ன இடத்துல நிற்கிறோம், நம்ம யார், நம்ம எந்த மதத்தில் இருக்க, நமக்குன்னு ஒரு மதம் இல்லையாதான்? நம்ம பழையவங்க சொல்லுவாங்க, கொழுக்கட்டைக்கு தலை கிடையாதான், சோனிக்கு முறை கிடையாதான்னு சொல்லுவாங்க. நமக்குன்னு ஒன்றுக்கு இல்லை. அவன் முடிவெட்டுனா அதை மாதிரி முடிவெட்டுறான், இவன் கலிசம் போட்டால் அவன் மாதிரி கலிசம் போட்டுறான், அவன் பேட்டை கொண்டாடுனா அதை மாதிரி பேட்டை கொண்டாடுறான். ஆனால் பள்ளிக்கும் போகிறான், சொர்க்கமும் தேவண்டா. எப்படிங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கா சொர்க்கம் இருக்குன்னாங்க. அப்போ எதுக்கு சஹாபாக்கெல்லாம் அடி வாங்கினாங்க, ஊரை விட்டு விரட்டப்பட்டாங்க, சித்திரவதை செய்யப்பட்டாங்க? கொள்கையில் உறுதியாக இருக்க போய்த்தானே. பெற்றவனாக இருந்தாலும் மற்றவனாக இருந்தாலும் மார்க்கத்துக்கு உடன்பட்டு விராட்டி அவங்க முரண்பட்டு தான் நின்றாங்க. அதான் கொள்கையில் உறுதியாக இருக்கணும் இல்லையா? இஸ்லாத்தில் இருந்தால் அதில் உறுதியாக இருப்பி. எதில் நீ இருக்கிற, எந்த மதத்தில் இருக்கிறங்கிற அளவுக்கு இன்னைக்கு அந்நிய கலாச்சாரங்களை நம்ம நிறைவேற்றிட்டு இருக்கிறோம். இதைத்தானே சூரத்துல் மாயிதா 51வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான், வலா தத்தபிஇல் யஹூத வன் நஸாரா, யூத கிறிஸ்தவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கியாமத் நாள் நெருங்கும் போது நடக்கக்கூடிய அடையாளங்களை சொல்கிறாங்க. லத்தத்தபிஅன்ன ஸனன மன் கான கப்லக்கும் ஷிப்ரன் பிஷ்பிரின் வதிராஅன் பிதிராய். உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயத்தை கண்டிப்பாக ஒரு காலம் பெறும், அந்த காலத்தில் நீங்கள் சாணுக்கு சான் முளத்துக்கு முளம் பின்பற்றுவீர்கள். அவர்களில் ஒருவன் ஒரு உடும்பு பந்துக்குள் நுழைந்தால் செலக்ட் முஹு, அதையும் செய்து பார்ப்பார்கள். உடும்பு பந்துக்குள்ளே நுழையிறா சாத்தியம் இல்லை. அதுக்குள்ளே இன்னொரு விஷயம் இருக்குது, உடும்பு பந்து சரியான நாட்டமாக இருக்குமா, அதுக்குள்ளே மூக்க வைக்க முடியாது, ஆனால் அதுக்குள்ளேயும் நுழைஞ்சு வைப்பேன். ஏன்னா ஒருத்தன் கிண்ண சாதனை வச்சுக்கிறான், நுழைஞ்சிக்கிறான், நானும் செய்வேன். ஒரு சின்ன இடவுக்குள்ளே நுழைஞ்சு ஒரு சின்ன வளையத்துக்குள்ளே உடம்பை பூட்டிக்கிட்டான். அப்போ இதெல்லாம் கிண்ண சாதனையா? அவன் செஞ்ச நீங்கள்லாம் செய்ய பார்ப்பீங்க, அவங்க அளவுக்கு பின்பற்றுவீங்க. ஒரு நபித்தோழர் கேட்டால் யஹூது வன் நஸாரா யா ரசூலல்லாஹ், யூத கிறிஸ்தவர்களையா நீங்கள் குறிப்பிடுறீங்க?
அவங்கள ஏன் சொல்கிறீங்க அவங்களை பின்பற்றுவீங்கன்று? ஃபமன் வேற யாரு, அவங்கள தான் சொல்கிறேன் அப்படின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. யூத கிறிஸ்தவர்களை அப்படி அடிச்சோட்டாக பின்பற்றக்கூடிய ஒரு காலம் பெருமைன்னா இன்னைக்கு அந்த காலத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் அவன் ஸ்டைலு, அவன் சொன்னது, அவன் நடந்தது. அதுக்குள்ளே மார்க்கத்தை சின்ன போனால், மார்க்கத்தின் படி நடக்க போனால் டிசிப்ளின் தெரியாதவங்க, டீசென்ட் இல்லாதவங்க எந்த காலத்தில் இருக்காங்க. இவன் இப்படி எடுத்துக்கிட்டு வரானே. ஒரு காலத்தில் கரண்டைக்காலுக்கு மேலே, இப்போ கரண்டைக்காலுக்கு மேலே கலிசம் போகிறது ஃபேஷனாக போச்சு. அதனால் நிறைய பேர் போட்டுட்டு இருக்கிறாங்க. சொக்ஸு தெரியணும், சொக்ஸுக்கு மேலே இருக்கிற காலு கலரும் தெரியணும், இப்போ ஃபேஷனு. நாங்கள்லாம் ஒரு காலத்தில் கரண்டைக்காலுக்கு மேலே உடுக்கணும்னு சொல்லும்போது என்னடா இது 40க்கு எடுத்த ரோசரான்னு கிண்டல் பண்ணுறான். என்ன டிசிப்ளின் இல்லையாங்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரம் உங்களுக்கு டிசிப்ளின் இல்லாமல் தெரியுதா? இன்னைக்கு காவிர்கள் கூட தாடி வைக்கிறாங்க. இன்னைக்கு தாடி வைக்கிறது ஃபேஷனாக போச்சு. அதனால நிறைய பேர் பள்ளிக்கு போகாட்டியும் தாடி வச்சுட்டு இருக்கிறாங்க, ஃபேஷன் என்கிறதுனால. அதோட சேர்த்து மீசையை வளர்க்குறாங்க, அது கூடாது, மீசையை கத்தரிக்கணும். இப்போ இந்த தாடி வைக்கிறத பற்றி சொன்னால் என்னடா இது, எப்படா இது, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏதாவது விரட்டியா என்று கேட்குற அளவுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ அந்நியர்களை பின்பற்றி இஸ்லாத்தை கிண்டல் பண்ணுற நிலைமைக்கு நம்முடைய சமுதாயம் போயாச்சு. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தை பின்பற்றி நமக்கு முடியாவிட்டாலும் பின்பற்றக்கூடியவர்களை மதிக்க தெரிந்திருக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரணுமே தவிர அவனை ஓம்பலிக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு கிடுபாவிகளாக ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையை நேசிக்க வேண்டும். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜிஅது பிஹி என்றார்கள். உங்கள் ஒருவருடைய மனோ இச்சை கூட நான் கொண்டு வந்ததை பின்பற்றாதவரை நீங்கள் உண்மை விசுவாசியாக முடியாதுன்றாங்க. எங்க இருக்குது இஸ்லாம் பாருங்க. நம்முடைய மனோ இச்சை கூட அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். மனோ இச்சை கூட பின்பற்ற வேண்டும். இன்னைக்கு மனோ இச்சை என்ன வெறுக்கிறான், கிண்டல் பண்றான், அல்லாஹ்வுடைய தூதரை கிண்டல் பண்றான். அல்லாஹ்வுடைய தூதரை கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்முடைய சமுதாயத்தில் வந்துட்டேன்னா நம்ம வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மார்க்கத்தை நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், ஒரு பாக்கியம் இந்த மார்க்கம். சிந்திச்சு பாருங்க. நம்மெல்லாம் போராடி ஆய்வு செஞ்சு ரொம்ப தேடி உசுரெல்லாம் உணயம் வச்சு இந்த ஈமானை அடைஞ்சுக்கிட்டோமா? சஹாபாக்கள் அப்படி செஞ்சாங்க. சஹாபாக்கள் தேடினாங்க, ஹக்கை தேடினாங்க, உண்மை என்று தேடினாங்க, அதை தேடி தேடி அலைஞ்சாங்க. சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாறு தெரியுமா உங்களுக்கு? சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படி பாரசீக நாட்டினுடைய ஒரு இளவரசர், அந்த பகுதியினுடைய தலைவரே எங்கள் வாப்பா தான். நெருப்பு வணங்கக்கூடிய மஜூசிகள் அவங்க. அவர் வீட்டில் அணையா விளக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதை அணையா விடாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறதான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கட்டாய கடமையாக இருந்தது. அப்படிப்பட்டவர் ஒரு நாள் ஒரு வேலைக்காக வெளியில் போய் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ கலாச்சாரத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து, ஓ வெளி உலகத்தில் வேறு மதங்களும் இருக்கிறதா, இது நல்லா இருக்கிறதா, இது நல்லா இருக்கிறது என்று தேடி உண்மை பொருளை தேடி மதகுருமார்களை சந்தித்து அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னால் இந்த போராட்டம் நடக்கிறது. பல ஆயிரக்கணக்கான மைல்கள் நடந்து அல்லாஹ்வுடைய தூதர், இறுதி தூதர் ஒருவர் வருவாராம். அவர் 2 கருப்பு மலைகளுக்கு இடையிலே இருக்கக்கூடிய ஒரு ஈச்சமரம் நிறைந்த ஒரு ஊரில் வசிப்பாராம். அந்த மக்கள் அரபு பாசை பேசுவார்களாம். அந்த இடத்துக்கு போய் அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லணும்னா துயரங்களுக்கு உள்ளாகி வீட்டிலிருந்து பாய்ந்து போகிற வழியில் அவரே ஒருவர் காசிக்கு விட்டு அடிமையாக இருந்தவர் அடிமைத்தனத்தில் இருந்து ஒரு கூலியாளுக்கு வேலை செய்து அப்படி இப்படி என்று மதீனாவுக்கு வந்து சேர்ந்து அவர் நிற்கின்ற போதுதான் ஹிஜ்ரத் வருகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை தெரிந்து ஒரு இளவரசராக இருந்தவர் அடிமையாக இருந்து அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தார். ஒரு நீண்ட பயணம், ஒரு நீண்ட ஹதீஸ். அது இந்த மார்க்கத்தை அடைந்து கொள்ள அவ்வளோ பாடுபட்டு சுதந்திரமாக இருந்தவர் அடிமையாக மாறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டு பெரும் திருப்தி அடைந்து பெருமூச்சி அடைந்தார் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். பிறகு அவரை விடுதலை செய்வதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு வேண்டும் என்று எஜமானிடம் கேள் என்று கேட்டு, அவன் 40 ஊக்கியா தங்கம் வேண்டும், இத்தனை ஈச்ச மரங்கள் நட்டு அது வளர்ந்து வர வேண்டும், அப்போதுதான் விடுதலை என்று சொல்ல அத்தனையும் சஹாபாக்களுடைய உதவியோடு செய்து அவரை விடுதலை பெற வைத்து அவர் நீண்ட காலம் உயிரோடு வாழ்ந்து அல்லாஹ்வுடைய தூதரோடு சில யுத்தங்களை சந்தித்து வாழ்ந்தார் என்று அவருடைய வரலாறை பார்க்கின்ற போது நம்மெல்லாம் ஒரு முஸ்லீம் தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்து இஸ்லாத்தை அடைந்திருக்கிறோம், அவ்வளவுதான், வேறு எதுவுமே கிடையாது. ஒருவேளை நம்ம அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், வேறு எங்கேயாவது பிறந்திருந்தால் நம்முடைய நிலைமை என்ன? இலவசமாக கிடைத்ததால் ஈமான் நம்மிடம் பொறுமதி இல்லாமல் ஆகிவிடக்கூடாது. ஈமான் ரொம்ப பொறுமதியானது, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிக பொக்கிஷமானது. அதை அற்ப லாபங்களுக்காகவும் ஒரு பேர்த்டே காட்சிக்காக வேண்டியும் விட்டுவிடக்கூடாது.
ஒரு பெண் தொடர்புக்காக, ஒரு ஆண் தொடர்புக்காக, ஒரு காதல் கலாச்சாரத்துக்காக, வேறு ஒரு கெட்டுக்கெதருக்காக, தேவையில்லாத ஃபங்க்ஷன்களுக்காக நாம் இந்த ஈமானை இழந்துவிடக்கூடாது. நாம் ஈமானை எப்போதுமே உறுதியாக பற்றி பிடிக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். ஹபிலில்லாஹி ஜமீஆங்கிறான். என்ன செய்யுங்க? அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கயிறு என்பது என்ன? அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன். அந்த திருக்குர்ஆனை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அப்படி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் உறுதியாக கடைசி வரைக்கும் பின்பற்றி வாழ்வதில் தான் மறுமையிலே நமக்கு வெற்றி இருக்கிறது. எந்த அந்நிய கலாச்சாரங்களை நாம் பின்பற்றாமல் ஈமானிலே உறுதியாக இருந்து கடைசி வரைக்கும் நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்து அணுவணுவாக சிந்தித்து நம்முடைய கலாச்சாரத்தில், உடையில், நடையில், நம்முடைய பேச்சு வழக்கில் அந்நிய கலாச்சாரங்கள் இருந்தால் அதை தூக்கி வெளியிலே போடக்கூடிய ஒரு மனிதனாக நாம் மாற வேண்டும். பேச்சில் கூட அந்நிய கலாச்சாரங்கள் இருக்கிறோம். நாம் சொல்கிறோம் இல்லையா, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை என்று. சுடுகாடு என்பது சவத்தை எரிக்கக்கூடிய இடம்தான் சுடுகாடு. நமக்கு எது சுடுகாடு? நாம் ஏன் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்? தொட்டில் பழக்கம் மையவாடி வரை என்று சொல்ல வேண்டியதான். தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை என்கிறோம். மொழியில் கூட அந்நிய கலாச்சாரம். ஒரு குழந்தையை தாளாட்டும் தாய், 6 பேரோ 6 பெத்த பாலகரோ தாளாட்டு பாடுகிறார். களிமா சொல்லி பாடக்கூடாது. அந்த பாடல் கூட அந்நிய கலாச்சாரமாக இருக்கிறது. மறுபிறவியை நாம் நம்புவது கிடையாது. ஒரு மனிதன் ஒரு தடவை தான் பிறப்பான், மரணிப்பான், அவ்வளோதான். இன்னொரு பிறவி எடுக்கிறது இல்லை. அந்த கொள்கை நம்மகிட்ட இல்லை. அந்த மறுபிறவியை நம்பினவன் தான் தாளாட்டு பாடுவான். 6 பேரோ 6 பெத்த பாலகரன்னு அர்த்தம். எனக்கு பிறந்த இந்த குழந்தை போன ஜென்மத்தில் 6 பெத்த குழந்தையோ. யார் அடித்து நீ அழுதாய்? அழுதாரை சொல்லி அழு. அம்மா அடித்தாளா அமுதூட்டும் கையாளண்டா? போன ஜென்மத்தில் அம்மா உனக்கு அடித்தாளா? சொல்லு. ஆட்சினைகள் செய்து வைப்பேன். அப்போ மறுபிறவியை நம்பி பாடக்கூடிய பாட்டு தான் தாலாட்டு பாட்டு. அப்போ மொழியில் கூட நாம் அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றுவதனால் தான் அந்த தாலாட்டு பாடுறேன். களிமா சொல்லு, ஒரு குர்ஆன் ஓது. அப்போ அல்லாஹ்வை நினைத்து பாட வேண்டிய நாம் அந்நிய கலாச்சாரங்களை அர்த்தம் கூட தெரியாமல் நாம் பல கலாச்சாரத்தை பின்பற்றோம். மொழியில் கூட அந்நிய கலாச்சாரம், பேச்சு நடையில் அந்நிய கலாச்சாரம், செயற்பாடுகளில் அந்நிய கலாச்சாரம், பெருநாள் கொண்டாட்டங்களில் அந்நிய கலாச்சாரம், ஆடையில், அணிகலனில், எல்லா விஷயத்திலும் அந்நிய கலாச்சாரம். திருமணம் நடக்கிறது, தாலி எத்தனை பவுண்டுன்னு கேட்குறோம். தாலி பெண்ணுக்கு வேலி, இந்துக்களுடைய கலாச்சாரம். நம்ம கலாச்சாரமா? நமக்கும் தாலிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? மகர் எவ்வளவு என்று கேட்க வேண்டியதானே. என்ன தாலி? அப்போ தாலி கட்டுவது, மாப்பிள்ளை எடுக்கிறது, மாப்பிள்ளையோட ராத்தா தங்கச்சி முடிச்சு விடுறது, அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அவன் தாலி கட்டினா நம்மளும் தாலி கட்டுறோம். அவன் ஆராத்தி எடுத்தா இங்கே ஆராத்தி எடுக்கிறாங்க. அங்கே மருதொண்டி கலாச்சாரம், இங்கேயும் மருதொண்டி கலாச்சாரம். அங்கே திரௌனி, இங்கேயும் திரௌனி. அங்கே 3ஆம் நாள் நினைவஞ்சலி, 7ஆம் நாள் நினைவஞ்சலி, 30ஆம் நாள் நினைவஞ்சலி.